தனுசு ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில். சார், ராசிநாதன் 8ல் போய் மறைஞ்சிட்டாரே, அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய தனுசுக்கு ஏற்படுத்தும். அப்படி இல்லை, நீங்கள் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்க. 8ஆம் இடம் என்பது வலிவேதனையை சொல்லக்கூடிய இடம் தான். ஆனால் அங்கேயே அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ நீங்கள் போய் 8ல் இருக்கிறனால அந்த உங்களுக்கு எதெல்லாம் வலியை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் வேதனையை கொடுத்து கொண்டிருந்ததோ, எதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்ததோ அதையெல்லாம் களைய போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சொல்யூஷன் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு வம்பு வழக்கு இருக்கா, அதை முடிச்சிடலாம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாம், அந்த பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்து அதை செயல்படுத்தி அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் பாக்யாதிபதியோடும் சேர்ந்துருக்கிறீங்க. அந்த பாக்யாதிபதியும் 8ல் இருக்குது. அப்போ எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த பாக்கியத்தை அடைய முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த தனுசுக்கு அமையப்பெறும். அப்போ ராசிநாதன் உச்சமாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தனத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் களையப் போகிறது. தனம் பிரச்சனை, அதாவது பணம் பிரச்சனை ஆக இருக்கின்றவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். பணம் எங்கேயோ கொடுத்து விட்டு இது லாக்காக இருந்தது, அது வெளிவராமல் அப்படியே ஒரு 4-5 மாதமாக இருக்குது. அந்த பணம் வந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அது வருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் பெரிய மனிதர்களின் துணையோடு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறீங்கள, நீங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வழிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈகோ பிரச்சனை, ஒரு சின்ன ஏதோ ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்ததுன்னா அதையெல்லாம் தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லுவேன். பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, பொருளாதாரம் அருமையாக இருக்குது. பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா குருதான் தன காரக கிரகம் உச்சமாகி 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய என்ன சொல்கிறது, அதை எடுக்கக்கூடிய அந்த முயற்சியால் வெற்றி அடையக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஏன்னா நீங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க, தனஸ்தானத்தின் அதிபதியும் அவர் தான், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி தான். அந்த சனி பகவானையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ முயற்சியால் வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதம் சாத்தியப்படும். அப்போ கொஞ்சம் ஒரு வலிவேதனை உண்டா சார், அலைச்சல் திருச்சல் உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஏன்னா நீங்கள் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ வலிகளை கொடுக்கும், தொந்தரவு கொடுக்கும், 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும், ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். இதெல்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதற்கு உண்டான அனுகூல மேன்மை உண்டானா கண்டிப்பாக உண்டு. இப்போ மேலதிகாரி நீங்கள் பகைச்சிக்க கூடாது. சூரியன் 8ல் போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ பகைச்சிக்கிட்டீங்கன்னா அது ஒரு வழி தான். உங்களுக்கு 2 வேலை எச்சா சேர்த்தி செய்வார், கொடுப்பார். ஏன்னா சூரியன் தான் உங்கள் மேலதிகாரி, அவர் 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க, இல்லை எதிர்த்து பேசுகிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா 2 வேலையை சேர்த்தி கொடுப்பார், அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம்? வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் அதாவது அதை கரெக்டாக செய்யணுங்கிறத அமைப்பு. ஏன்னா அதற்கு உறுதுணையாக புதன் இருக்கார். அந்த புதன் லக்னத்தை பார்க்குறார். அறிவார்ந்த நுட்பமான செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போது புதனை வைத்து நீங்கள் இயக்கும்போது, தன்னுடைய அறிவை வைத்து இயக்கும்போது, எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மையோடு செயல்படுத்தினால் உங்களுக்கு வெற்றி தான். 4ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். 4ல் சனி, 2ஆம் அதிபதி தனக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய பார்வையில் இருக்கிறது நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துல என்னென்ன பிரச்சனை, தாய்க்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணுவீங்க.
தாய் சொத்துக்கள் ரீதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா அதை சரி செய்தலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். 4ஆம் இடத்துல என்ன இருக்குது, ஒரு வீடு கட்டு பாதிலேயே நிற்கிதா அதை கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஏன்னா வக்ரமாய் இருக்கார். அப்போது எதையெல்லாம் 4ஆம் இடத்தில் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாம் மறுபடியும் இது பண்ணுவீங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இதை செய்ய வேண்டாம், இது வேண்டான்னு நிறுத்தி வைத்திருந்த விஷயங்கள்லாம் இப்போ ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அதை செயல்படுத்தலாமே, ஏன் செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தன்மையை கொடுத்து அதில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், ஸோ இதை சார்ந்த விஷயங்கள் அனுகூல மேன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ராகு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை, அதாவது ராகு 3ல் இருக்கார். 3ஆம் இடம் என்பது சிறுதூர பிரயாணங்கள், 1 நாள் 2 நாள் ட்ராவலுங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு ட்ராவலுங்கிறது கண்டிப்பாக தனுசுக்கு ஏற்படுத்தும். அதன் மூலமாக நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் 5க்குரியவன் 7ல் இருக்க. 5 காதல், 7 திருமணம். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 5க்குரியவன் 7ல் இருந்து 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட 7க்குரியவன் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அப்போ நல்லது தான் நடக்குமே. அப்போ நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. அதுவும் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் பாக்யாதிபதி 9ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். அந்த பாக்யஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. அப்போ திருமண பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு, அதாவது திருமண பாக்கியம் நடக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள், திருமண பாக்கியம் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா தனுசு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரு 8ல் இருக்கார். நிறைய செலவு செய்திருப்பீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு செய்திருப்பீங்க, பரிகாரத்துக்காக செலவு பண்ணோம். ஸோ இதெல்லாமே திடீர் அதிர்ஷ்டம் என்கின்ற அடிப்படையில் குரு உச்சமாக இருக்கின்ற தன்மையில் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. சார் தகப்பன் ஹெல்த் எப்படி சார் இருக்கும்? போன மாதம் கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு, நிறைய செலவு இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 17ஆம் தேதி எல்லாம் சரியாக போகிறது. தகப்பன் மூலமாக அனுகூல ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. அரசின் மூலமாக அனுகூலம், அரசு காரியங்கள் எல்லாம் தடைபட்டுட்டே இருக்குது. நம்ம ஒரு விஷயத்துக்காக போகிறோம், ஒரு ஒப்பந்தம் போடணும், ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு டிலே. இப்போது இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தடையெல்லாம் நீங்க போகிறது. அதிகாரம் இல்லாதவர்களுக்கு அதிகாரம் கிட்டும். தலைமை பண்பு, அதாவது ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்புகள், அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக அமைகிறது. வேலை மட்டும் விட்டுறக்கூடாது. அது மைண்டில் வச்சுக்குங்க. ஏன்னா ஏதோ ஒரு உபத்திரம், நீங்கள் போய் 8ல் இருக்கனால டக்குன்னு கோபம் வருது, ஒரு ஆக்ரோஷம் வர்றது. ஏன்னா புதனோட செவ்வாய் சேர்ந்திருக்காருல்லவா, செவ்வாய் என்ன கோபக்கார கிரகம், அவரே விரையாதிபதியாக வருவார். அப்போ கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது, திடீர்னு முடிவெடுக்கக்கூடாது. கொஞ்சம் நிதான போக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஏன் இதை சொல்கிறேன்னா 10ஆம் அதிபதி 8ல் போய் உட்கார போகிறார். அப்போ 10ங்கிறது தொழில், 8ங்கிறது வலி. அப்போது ஒரு வலி, அப்போ வலியை கொடுக்கக்கூடிய அந்த கோபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு போகக்கூடாது. நெகட்டிவ் அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுதா, அதை அப்படியே நிறுத்தி வச்சுருங்க, அவ்வளோதான். அப்போ மனதில் பாசிட்டிவை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 12ஆம் இடம் அயன சயன தூக்கம் கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல ஒரு தூங்கணும் அப்படிங்கிறத நினைப்பீங்க. அதுக்கான சாத்தியமும் உண்டு. முதலீடு செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும்.
எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ஃப்யூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடம் முதலீடுகள், 12ஆம் இடம் என்பது வெளி மாநிலம், அந்நிய தேசம். ஸோ இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள். வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் அங்கே பிஆர் வாங்கக்கூடிய, அங்கே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், இப்படி நல்ல பல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஒரு இடத்தை வாங்கிறது, நிலத்தை வாங்கிறது, சுபத்தை பெருக்கிக் கொள்வது, சுகங்களை பெருக்கிக் கொள்வது, நல்ல செய்திகளை, ஏன்னா 8ல் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த தனுசுக்கு அமையப்பெறும். ஒரு துல்லிய பலன் 2026 எப்படி இருக்க போகுது, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேலையா தொழிலா? வேலைன்னா எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், தொழில்னா எப்போ சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்குது. திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ சார் திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ இடமாற்றம், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் மேட்டுப்பாளையம், அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.